ज्योति सितारे तन से न्यारे, प्रभु के प्यारे आत्मा सितारे। ज्योति सितारे तन से न्यारे, प्रभु के प्यारे आत्मा सितारे। ज्योति सितारे। सर्व गुणों का पुंज है आत्मा, सर्व गुणों का पुंज है आत्मा। शक्ति भरे जिसमें परमात्मा, शक्ति भरे जिसमें परमात्मा। वो ही सभी के है जो सहारे, प्रभु के प्यारे आत्मा सितारे। ज्योति सितारे। हर एक नजर में जिनका ध्यान है, हर एक नजर में जिनका ध्यान है। बिंदु स्वरूप गुणों की खान है, बिंदु स्वरूप गुणों की खान है। कमले से है जो न्यारे प्यारे, प्रभु के प्यारे आत्मा सितारे। ज्योति सितारे तन से न्यारे, प्रभु के प्यारे आत्मा सितारे। प्रभु के प्यारे आत्मा सितारे। व्यर्थ जाने से इनको बचा लो, श्वास की हर लड़ी कीमती है। व्यर्थ जाने से इनको बचा लो। प्रभु चिंतन करो प्रभु प्यारो, तो घड़ी मन प्रभु में लगा लो।
प्रभु में लगा लो। प्रभु चिंतन करो प्रभु प्यारो। अपने अंतर की ज्योति जगा लो, प्रेम शांति की किरणें फैलाओ। ये जन्म अब सफल हो तुम्हारा, अपने जीवन को सुखमय बना लो। आत्मचिंतन करो दुलारो, प्यास जन्मों की अपनी बुझा लो। प्रभु चिंतन करो प्रभु प्यारो, तो घड़ी मन प्रभु में लगा लो। प्रभु चिंतन करो प्रभु प्यारो, दो घड़ी मन प्रभु में लगा लो। व्यर्थ जाने से इनको बचा लो, व्यर्थ जाने से इनको बचा लो, व्यर्थ जाने से इनको बचा लो, व्यर्थ जाने से इनको बचा लो। ओम शांति शांति, ओम शांति शांति। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। तुम हो कौन, कहाँ से आए, अपने आप को जानो। राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर तुम पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति।
ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? இன்றைக்கு சாக்கார முரளி 28/9/2024. பாபா சொல்கிறாங்க, மீட்டி பச்சே, जब तुम नंबरवार सतो प्रधान बनेंगे तब ये नेचुरल कैलेमिटीज व विनाश का फोर्स बढ़ेगा. இனிமையான குழந்தைகளே, எப்பொழுது நீங்கள் நம்பர்வார் சத்தோ பிரதானமானவராக ஆவீர்களோ அப்பொழுது இயற்கையின் சீற்றமும் மற்றும் விநாசத்தினுடைய ஃபோர்ஸும் அதிகரிக்கும். ஒரு புராணி துனியா சமாப்து ஹோகி. அடுத்து என்னாகும்? இந்த பழைய உலகம் சமாப்தி ஆகிவிடும். கேள்வி கேட்குறாங்க பாபா, कौन-सा पुरुषार्थ करने वालों को बाप का पूरा वर्षा प्राप्त होता है? எந்த ஒரு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு பாபாவுடைய முழு ஆஸ்தியும் பிராப்தமாகின்றது. ஆஸ்தி மீன்ஸ் என்ன? சொத்து, முழு சொத்தும் யாருக்கு கிடைக்குது? பதில் சொல்கிறாங்க பாபா, पूरा वर्षा लेना है तो पहले बाप को अपना वारिस बनाओ. முழுமையான ஆஸ்தி பெற வேண்டும் என்றால் முதலில் பாபாவை தன்னுடைய வாரிசாக ஆக்கிக் கொள்ளுங்கள். अर्थात जो कुछ तुम्हारे पास है वो सब बाप पर बलिहार करो. வாரிசாக்குதுன்னா அர்த்தம் என்ன? எதெல்லாம் உங்களிடம் இருக்கின்றதோ அவை அனைத்தையும் பாபாவிடம் பலியாக்கிவிடுங்கள். बाप को अपना बच्चा बना लो तो पूरे वर्षे की अधिकारी बन जाएंगे. பாபாவை தன்னுடைய குழந்தையாக ஆக்கி கொண்டு விட்டீர்கள் என்றால் முழு ஆஸ்திக்கும் அதிகாரியாக ஆகிவிடலாம். ரெண்டாவது பாயிண்ட், சம்பூர்ண பவித்ர பனோ த பூரா வர்ஷா மிலேகா. சம்பூர்ணமாக பவித்திரமானவராக ஆகுங்கள், அப்பொழுது முழு ஆஸ்தி கிடைக்கும். சம்பூர்ணமாக பவித்திரமாக ஆகவில்லை என்றால் அடிவாங்கி கொஞ்சம் ரொட்டி துண்டுதான் கிடைக்கும். யார் அடிவாங்கி தூய்மை நிலை அடைகிறாங்க அவங்களுக்கு பலன் ஆஸ்தி எவ்வளோ கிடைக்குமா? ரொட்டி துண்டு அளவு தான் கிடைக்கும். ஆக என்ன சொல்கிறாங்க பாபா? முழு சொத்து வேணும் அப்படின்னா முழுசாக பலியாகணும், ரெண்டாவது முழுசாக பவித்திரமாகணும். அப்போது ஆஸ்தி உங்களுக்கு முழுசாக கிடைச்சிடும். ஓம் சாந்தி. बच्चों को सिर्फ एक ही याद में नहीं बैठना है. குழந்தைகள் ஒருவருடைய நினைவில் மட்டும் அமர வேண்டாம். அப்போ எத்தனை பேருடைய நினைவில் உட்காரணும்? 3 की याद में बैठना है. மூவருடைய நினைவில் இங்கே நீங்கள் அமர வேண்டும். மூவர் யார் ஞாபகம் வந்துடுச்சா? அப்பா, டீச்சர், குரு. இந்த மூவருடைய நினைவில் அமர வேண்டும். மூவருமே ஒருவர் தான். ஆனால் உங்களுக்கு தெரியும் இவர் தான் தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சதுகுருவாகவும் இருக்கிறார். நம்மை வாபஸ் அழைத்து செல்லக்கூடியவரும் இவர் தான். நெய் பாத் தும்மி சமஸ்தி ஹோ. இது ஒரு புது விஷயம், இது நீங்கள் தான் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். குழந்தைகளுக்கு தெரியும், वो जो भक्ति सिखाते हैं, शास्त्र सुनाते हैं, वो सब है मनुष्य. என்ன தெரியும் குழந்தைகளுக்கு? பக்தி செய்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க, சாஸ்திரங்களை சொல்கிறாங்க. இதெல்லாம் செய்கிறது யார்? மனிதர்கள். ஆனால் இவரை மனிதர் என்று சொல்ல முடியாது. யார? நிராகாரமானவரை மனிதர் என்று சொல்ல முடியாது. இவர் நிராகார் ஜோதி பிந்துவாக இருக்கிறார். நிராகார பாபா நிராகார ஆத்மாக்களுக்கு படிப்பிக்கிறார். ஆத்மா ஷரீரத்தின் மூலமா கேட்கின்றது. இந்த ஞானம் புத்தியில் இருக்க வேண்டும். அபி तो बेहद बाप की याद में बैठे हो. இப்போ நீங்க குழந்தைகள் எல்லையற்ற பாபாவுடைய நினைவில் அமர்ந்திருக்கின்றீர்கள். बेहद बाप ने कहा, எல்லையற்ற பாபா சொல்றார். என்ன சொல்றார்? ஆன்மீக குழந்தைகளே, என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவமானது அழிந்துவிடும். இங்க சாஸ்திரத்தினுடைய விஷயம் எல்லாம் கிடையாது. நாம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம், பாபா நமக்கு ராஜ யோகத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். கித்தனா பாரி டீச்சர். இந்த டீச்சர் பாருங்க, எவ்வளோ சக்திசாலியான டீச்சர். ऊंची थी ऊंच,
உயர்ந்ததிலும் உயர்ந்தவர், பதவியும் உயர்ந்த பதவி அடைய வைக்கிறார். ஜப் தும் சத்தோ பிரதான் பன் ஜாயங்கே, எப்போ நீங்க சத்தோ பிரதானமாக ஆகுவீர்களோ உங்களுடைய முயற்சியின் அனுசாரம் சித்தமானது ஆரம்பமாகும். இயற்கையினுடைய சீற்றங்களும் ஏற்படும். நீங்கள் நினைவு அவசியம் பண்ணுங்க. புத்தியில் ஞானமும் இருக்கணும். सिर्फ एक ही बार पुरुषोत्तम संगमे पर बापा कर समझाते हैं. ஒரே ஒரு முறை தான் புருஷோத்தம சங்கமேகத்தில் பாபா நமக்கு புரிய வைக்கிறார். இதில் எதுக்காக புரிய வைக்கிறார் பாபா? புது உலகம் செல்வதற்காக பாபா புரிய வைக்கிறார். சின்ன குழந்தை கூட அப்பாவை நினைக்குது இல்லையா? நீங்கள் யார்? சின்ன குழந்தை கூட அப்பா அப்பா அப்பாங்குது. நீங்கள் யார்? நீங்களோ பெரியவங்க, புத்திசாலிகள். அப்போ நினைவு பண்ண வேண்டாமா? ஜான்தி ஹோ, இதுவும் உங்களுக்கு தெரியும். நினைவு செய்வது மூலமாக தான் விக்ரமங்கள் விநாசமாகின்றது என்பதும் உங்களுக்கு தெரியும். ஏபி ஜான்தி ஹோ, இதுவும் உங்களுக்கு தெரியும். பாபா தெரியும்னு என்னெல்லாம் சொல்லிட்டு வராரு பாருங்க. இதுவும் உங்களுக்கு தெரியும். இந்த லக்ஷ்மி நாராயணா புது உலகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணா பதவியை இவங்க அடைஞ்சிருக்காங்க. ஓ ஷிவ் பாபா சே பாயா ஹே, அந்த பதவியை யார் மூலமாக பெற்றார்கள்? ஷிவ் பாபா மூலமாகத்தான் பெற்றார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணா தான் 84 ஜென்மத்தினுடைய சக்கரத்தை சுற்றி இப்போ பிரம்மா சரஸ்வதியாக ஆகியிருக்கிறார்கள். இவர்களே லக்ஷ்மி நாராயணராக ஆவார்கள். அபி புருஷார்த்த கர் ரஹே ஹேன். இப்போ இந்த பிரம்மா சரஸ்வதி யாரு? மம்மா பாபா. இவங்க இப்போ முயற்சி செய்துட்டு இருக்கிறாங்க. சிருஷ்டிக்கு ஆதிமந்தி அந்த கா தும்கோ ஞான. சிருஷ்டியினுடைய ஆதி மத்தியம் அந்திமத்தினுடைய ஞானம் உங்களிடம் இருக்கின்றது. अब तुम अंदर श्रद्धा से देवतों के आगे माथा नहीं झुकाएंगे. இப்போ நாம தேவதைகள் முன்னாடி போய் தலை வணங்க மாட்டோம். ஏன்னா அவங்க யாரு, அவங்க எப்படிப்பட்டவங்க, அவங்க எங்கே இருக்காங்க எல்லாமே நமக்கு தெரியும். அதில் ஒரு மூட நம்பிக்கையோடு தேவதைகளுடைய ஜட சித்திரங்களை போய் நாம் வணங்க மாட்டோம். देवतों के आगे मनुष्य जाकर अपने को पतित सिद्ध करते हैं. தேவதைகள் முன்பு சென்ற மனிதர்கள் தன்னைத்தானே நான் ரொம்ப பதித்தோம், நான் பாவி, மோசம் என்று தன்னை நிரூபிக்கின்றார்கள். கேத்தி ஹே ஆப் சர்வகுண சம்பன்ன ஹோ. தேவதைகள் என்றாலே அவர்களுக்கு மகிமையை பாடுகிறார்கள். நீங்கள் தான் சர்வ குணங்களிலும் சம்பன்னமானவர். நாங்கள் யாரு? விகாரி அப்படின்னு, எங்களுக்குள்ள எந்த குணம் இல்லை என்று மனிதர்கள் பாடுகிறார்கள். தும் ஜின்கி மேமா காத்தே தே. நீங்க பாபா சொல்றார், நீங்க யார மகிமை பாடுனீங்களோ, எந்த தேவதை முன்னாடி போயிட்டு தேவதைகளுடைய மகிமை பாடுனீங்களோ, இப்போ நீங்களே சுயம் அவர்களை போல ஆகி கொண்டிருக்கிறீர்கள். கேத்தே ஹே பாபா ये शास्त्र आदि कब से पढ़ना शुरू हुआ? பாபா இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் எப்பொழுதுலேருந்து படிக்க ஆரம்பமானது? பாபா என்ன சொல்றார்? எப்போ ராவண ராஜ்யம் ஆரம்பமானதோ அப்போ சாஸ்திரங்கள் எல்லாமே உருவாகிவிட்டன. இது எல்லாமே சாஸ்திரங்கள் எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடைய வழிமுறைகளாகும். भक्ति के संस्कार वाले पुरानी दुनिया में मनुष्य की पासी जन्म लेंगे. பக்தி செய்யக்கூடிய சன்ஸ்காரம் உடையவர்கள் இந்த பழைய உலகத்தில் மனிதர்களிடம்தான் ஜென்ம எடுப்பார்கள். தும்மாரி புத்தி மே ஞான் கா சக்கர சலனா சாயே. உங்கள் புத்தியில் ஞானத்தின் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்க வேண்டும். அதன் கூடவே பாபாவுடைய நினைவும் செய்ய வேண்டும். பாபா நினைவு செய்தீர்கள் என்றால் விக்ரமமானது விநாசமாகிவிடும். இந்த படிப்பு புத்தியில் வந்ததுன்னா, நீங்கள் சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஞானம் உங்கள் புத்தியில் இருந்ததுன்னா, இது மூலமாக நீங்கள் சக்கரவர்த்தி ராஜா ஆகிவிடுவீர்கள். ஞானம் என்ன செய்கின்றது, யோகம் என்ன செய்கின்றது, நினைவு என்ன நமக்கு செய்கின்றது, ரெண்டே பாபா தனித்தனியாக சொல்கிறார். ஓ பக்தி ஒரு ஞான, பக்தி மற்றும் ஞானம். பாப்கோ கஹா ஜாத்தா ஞான் கா சாகர். பாபாவை ஞான கடல் என்று சொல்லப்படுது.
उनको भक्ति का सारा मालूम है. பக்தியை பற்றி எல்லாமே பாபாக்கு தெரியும். என்ன தெரியும்? பக்தி எப்போ ஆரம்பமானது, பக்தி எப்போ முடிவடையும், எல்லாமே பாபாக்கு தெரியும். இதெல்லாம் மனிதர்களுக்கு தெரியாது. பாபா வந்து தான் புரிய வைக்கிறார். சத்தியமே தும் தேவி தேவதா விஸ்வக்கே மாலிக் தே. சத்தியத்தில் நீங்கள் தேவி தேவதையாக விஸ்வத்துக்கு எஜமானர்களாக இருந்தீர்கள். அங்கே பக்தியினுடைய பெயரே இல்லை. ஒரு கோவில் கூட கிடையாது. உலகமே எப்படி இருக்கு? ஆலயங்கள் தான். ஏன்னா எல்லாருமே தேவி தேவதைகளாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஜப் சப் தேவி தேவதா ஹி தே. அனைவருமே தேவி தேவதைகளாக இருந்தார்கள். பீச்சி ஜப் ஆதி துனியா புராணி ஒத்திய. எப்போ உலகம் பாதி 2500 ஆண்டு முடிவடைகின்றது, அப்போ பழசாயிடுது. திரேதா யுகம் துவாபரத்தினுடைய சங்கமம் என்பது ஏற்படுகிறது. அப்போ ராவண ராஜ்யம் வருகின்றது. சங்கம் தூ ஜரூர் சாயே. சங்கமம் என்பது அவசியம் வேண்டும். திரேதா துவாபர் கி சங்கம் பன் ராவண ஆத்தே ஹேன். திரேதாயுகமும் துவாபரத்துக்கும் மத்தியில் வரக்கூடியது யாரு? ராவணன். ஜப்கி தேவி தேவதா வாம மார்க்கமே கிர்த்தே ஹேன். அந்த சங்கமத்தில் தான் தேவி தேவதைகள் வாம மார்க்கத்தில் விழுந்து விடுகிறார்கள். சிவாய் துமாரி கோயினை ஜான்தே. எவ்வளோ பெரிய விஷயம் இது, எவ்வளோ பெரிய உண்மை இது. ஆனால் இது உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. பாபா பி ஆத்தே ஹேன். பாபா வரார். யார் யார் எப்போ வராங்க? நீங்கள் எப்போ வரீங்க? அடுத்து ராவணன் எப்போ வருது? பாபா எப்போ வர்றாரு? எல்லாமே பாபா நமக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வர்றார். எப்போ கலியுகத்தினுடைய சங்கமம் என்பது ஏற்படுகிறது, அப்போது பாபா வர்றாரு. அப்போது சங்கம்கோ கல்யாணக்காரன் நெஹி கஹேங்கே. இடையிடையில் வரக்கூடிய சங்கமத்தை கல்யாணக்காரி சங்கமம் என்று சொல்ல முடியாது. உன்கு தோ அகல்யாணக்காரி கேங்க. ராவணன் வர சங்கமம் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் என்னவா? அகல்யாணக்காரி சங்கமம். பாப்கா ஹி நாம் கல்யாணக்காரி. பாபாவுடைய பேரே என்ன? நன்மை செய்யக்கூடியவர். துவாபர் से அகல்யாணக்காரி யுக शुरू होता है. துவாபர் யுகத்திலிருந்து தீமை நடைபெறக்கூடிய யுகம் அகல்யாணக்காரி யுகம் என்பது ஆரம்பமாகிறது. பாப் தோ ஹே சைத்தன்ய பீச் ரூப். பாபா சைத்தன்யமான விதையாக இருக்கிறார். உनको सारी झाड़ की नॉलेज है. அவருக்கு தான் முழு மரத்தை பற்றிய நாலேஜ் என்பது பாபாவிடம் இருக்கின்றது. वो बीज भी अगर चैतन्य हो तो समझावे मेरे से झाड़ ऐसा निकलता है. ஒரு மரத்தோட விதை அதுவும் சைத்தன்யமாக இருந்தது அப்படின்னா அந்த மரம் கூட என்ன பண்ணுமா? அந்த விதை கூட சைத்தன்யமாக இருந்ததுன்னா என் மூலமாக என்ன மாதிரி மரமானது உருவாகின்றது அதுவும் சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆனால் அது ஜடமாக இருக்கிறதுனால அந்த விதையால் சொல்ல முடியாது. பாபா சைத்தன்யமாக இருக்கிறதுனால பிரம்மா மூலமாக நமக்கு முழு உலக மரத்தை பற்றி புரிய வைக்கிறார். हम समझ सकते हैं. बीज डालने से पहले झाड़ छोटा सा निकलता है. நம்மால் இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியும். விதை போட்ட உடனே மரமானது சின்ன மரமாக தான் வளரும். அப்புறம் என்ன ஆகுது? மரம் பெருசாகுது. அதுக்கப்புறமா அது பலனை கொடுக்க ஆரம்பம் செய்கின்றது. சைத்தன்ய சப் குச் பத்தா சக்தே ஹேன். சைத்தன்யமான விதை பாபா தான் எல்லாவற்றையுமே சொல்ல முடியும். இன்னைக்கு உலகத்தில் பாருங்க என்னெல்லாம் செய்துட்டு இருக்கிறாங்க. புது புது கண்டுபிடிப்புகளை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. சந்திர மண்டலம் போகிறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. இது போன்ற விஷயத்தெல்லாம் கூட இப்போதான் நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. चंद्रमा तरफ कितना ऊंचा लाखों மைல்ஸ் तक चले जाते. சந்திர மண்டலத்துக்கு எவ்வளோ உயரத்துக்கு போகிறாங்க? லட்சக்கணக்கான மைல்களுக்கு அப்பால போகிறாங்க. சான்ஸ் करने के लिए देखे चंद्रमा क्या चीज है. சந்திர மண்டலம் என்ன, சந்திரன்னா எப்படிப்பட்டது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக லட்சக்கணக்கான மைலுக்கு அப்பால போகிறாங்களாம். அடுத்து என்ன செய்கிறாங்க? சமுத்திரமே கித்னா தூர் தக் ஜாத்தே. கடலுக்குள்ளே எவ்வளோ தூரம் போகிறாங்க. அங்கே போய் சோதனை பண்ணுறாங்க.
அந்த கடலோட எண்டு என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களாம். ஆனால் கடலோட ஆழத்தையும் அறிய முடியாது. போக 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 என்னவா இருக்கா, தண்ணீரே தண்ணீராக தான் இருக்குது. அடுத்து ஏரோப்ளேன் மூலமாக மேலே போகிறாங்க. மேலே போக போக எவ்வளோ பெட்ரோல் தேவைப்படுது, பெட்ரோல் எவ்வளோ ஃபுல் பண்ணணும், ஏன்னா திரும்பி வரத்துக்கும் பெட்ரோல் வேணும் இல்லையா. ஆகாஷ் பேகத்தேனா, ஆகாயம் என்பது அன்லிமிட்டெட், எல்லையற்றதல்லவா. கடலும் எல்லையற்றதல்லவா. जैसे बेहद का ज्ञान का सागर है वो पानी का बेहद का सागर है. பாபா சொல்றார், எப்படி பாபா எல்லைக்கு அப்பாற்பட்ட ஞான கடலாக இருக்கிறார், அதே போல இந்த உலகம் எப்படி இருக்குதா, தண்ணீனுடைய தண்ணீரது எல்லையற்ற கடலாக இருக்குது. ஆகாய தத்துவமும் எல்லையற்றது, பூமியும் எல்லையற்றது. எவ்வளோ தூரம் போனாலும் போயிட்டே இருக்கலாமே. சாகருக்கு நீச்சே ஃபிர் தர்த்திய, கடலுக்கு அடியில் என்ன இருக்கா, பூமி இருக்கிறது. மலை, பெரிய பெரிய மலைகள்லாம் பார்க்குறோம். மலை எது மேலே நின்றுட்டுருக்கிறது, பூமி மேலே தானே மலை நிற்கிறது. பூமியை தோன்றாங்க, மலை வருது, பெரிய பெரிய பாறாங்கல்லாம் வருது, மலைகள்லாம் வருது. அதுக்கப்புறம் கீழே போகிறாங்க, தோண்ட தோண்ட அடுத்து தண்ணி வருது. கடலும் பூமியில் தான் இருக்கிறது. பூமியினுடைய எண்டு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. எங்கே பார்த்தாலும் தண்ணீரே தண்ணீர் தான். எவ்வளோ ஆழத்தில் பூமி இருக்குது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. பரம்பிதா பரமாத்மா ஜோ பெஹத் கா பாப், இவ்வளோ விஷயம் எதுக்காக சொன்னார் பாபா? கடலை பற்றி, பூமியை பற்றி, நிலம், பூமி மீன்ஸ் நிலம் இல்லையா, இதையெல்லாம் எதுக்காக சொன்னார் பாபா? ஆகாயத்தை பற்றி எல்லாமே எல்லையற்றதாக இருக்கிறது. எல்லாம் எதுக்காக சொல்கிறார்? பரம்பிதா பரமாத்மாவும் எல்லையற்ற தந்தை தான். அவரை பற்றியும் எல்லோரும் அறிந்து கொள்ள முடியாது. बल मनुष्य कहते ईश्वर बेअंत है, माया भी बेअंत है, परंतु तुम समझते हो ईश्वर बेअंत हो नहीं सकता. கடவுளை பற்றி அவருடைய அடிமொழியை அறிய முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நாம் புரிஞ்சிட்ருக்குறோம், அவரை அறிய முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆகாய தத்துவம்தான் பே அந்து. ஆகாய 5 தத்துவங்களும் கூட இப்போ தமோ பிரதானமாக ஆகிவிட்டிருக்கிறது. ஆத்மா பி தமோ பிரதான பந்தியே, ஆத்மாவும் தமோ பிரதானமாக ஆகியிருக்கிறது. फिर बाप आकर सतो प्रधान बनाते हैं. மீண்டும் பாபா வந்து தான் தமோ பிரதானமான ஆத்மாவை சத்தோ பிரதான் ஆக்குறார். கித்தனி சோட்டி ஆத்மா, எவ்வளோ சின்ன ஆத்மா 84 ஜென்மத்தை அனுபவிக்கிறது. இந்த சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. அநாதி நாடக ஹே, இந்த நாடகமும் அனாதி நாடகமாகும். இதுக்கு எண்டே கிடையாது. பரம்பராசி சலாத்தாகி, இது பரம்பரையாக செயல்பட்டு வருகிறது. கப்சி ஷுரு ஹுவா, இந்த ட்ராமா எப்போ ஆரம்பமானது, இதுக்கு ஒரு எண்ட் பாயிண்டே கிடையாது. பாக்கி ये बात समझानी है, कब से नई दुनिया शुरू होती है. இந்த ட்ராமா எப்போ ஆரம்பிச்சது அதை யாராலும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை புரிய வைக்கலாம். இந்த உலகம் எப்பொழுதிலிருந்து புது உலகமாக ஆரம்பமாகிறது, இதை வேண்டுமானால் புரிய வைக்கலாம். புது உலகமாக இருக்கிறது, அடுத்து எப்போ பழசாகிறது. 5000 வருஷ சக்கர, இது 5000 வருடங்களை கொண்ட சக்கரம். இந்த சக்கரம் என்ன பண்ணிட்டு இருக்குங்கிறார் பாபா? சுற்றி கொண்டே இருக்கிறது. அபி தும் ஜான்தி ஹோ, இப்போ நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. பாக்கி உன்னோனே கபோடா லகா தியா ஹே, சிருஷ்டியினுடைய ஆயுட்காலம் எவ்வளவு, இதை நாம தெரிஞ்சிட்ருக்குறோம். ஆனால் மனிதர்கள் அதை கற்பனை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சாஸ்திரம் லிக்கா ஹே சத்தியுக்கு ஆயி இத்தனை லாக்கோ வருஷ, அதே சாஸ்திரத்தில் சத்தியுத்தினுடைய ஆயிலே பல லட்சம் ஆண்டுகளாக எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷி சுன்தி சுன்தி உன்கொய் சச் சமஜ் லேத்தே ஹே, சாஸ்திரங்களை கேட்டு 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 மனிதர்கள் அதைத்தான் உண்மைன்னு நினைக்கிறாங்க. ये पता नहीं पड़ता भगवान कब आकर अपना परिचय देंगे, இது மனிதர்களுக்கு தெரியறதே இல்லை. எப்போ பகவான் வந்து தன்னோட அறிமுகத்தை கொடுப்பாரு. பகவானை அறியாத காரணத்தினால்
கலியுகத்தினுடைய ஆயுளை 40,000 வருடங்கள் என்று சொல்லிட்டாங்க. இன்னும் 40,000 வருஷம் பாக்கி இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜப் தக் தும் ந சம்ஜாவோ, எது வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் புரிய வைக்கலையோ அது வரைக்கும் இது போன்ற விஷயங்கள் தான் எல்லாருடைய புத்தியில் இருக்கும். அபி தும் நிமித்து ஹோ சம்ஜானே கே லியே, இப்போ புரிய வைப்பதற்கு நீங்கள் தான் நிமித்தமானவர்கள், அதுக்கு நீங்கள் தான் பொறுப்புன்ட்டார் பாபா. என்ன பொறுப்பு? கல்பத்தினுடைய ஆயுள் 5000 வருடம், லட்சக்கணக்கான ஆண்டுகள் அல்ல என்பதை புரிய வைக்க வேண்டும். பக்தி மார்க்க கித்னி சாமகிரி ஹே, பக்தி மார்க்கத்தினுடைய வழிமுறைகள் பாருங்க எத்தனை இருக்கிறது. மனுஷி को पैसा होता है तो फिर खर्च करते हैं, மனிதர்கள்ட்ட பைசா இருக்குதுன்னா என்ன பண்ணுறாங்க? அது செலவு பண்ணிகிட்டே இருக்காங்க. बाप कहते हैं, பாபா சொல்கிறார், मैं तुमको कितना पैसा देकर जाता हूँ, நான் உங்களுக்கு எவ்வளோ பைசா கொடுத்துட்டு போனேன், இப்போ உங்கள் கையை பார்த்தா ஒன்றுமே இல்லைங்கிறீங்க. கேட்குறார் பாபா, எவ்வளோ பைசா கொடுத்துட்டு போனேன். बेहद का बाप तो जरूर बेहद का वर्षा देंगे. அதுவும் பாபா எப்பேற்பட்டவர்? எல்லையற்ற பாபா, எல்லையற்ற ஆஸ்தியை தானே கொடுப்பாரு. इसमें इससे सुख भी मिलता है, आयु भी बड़ी होती है. பாபா கொடுக்கக்கூடிய சொத்துல என்னெல்லாம் இருக்கு? சுகமும் இருக்கு, நீண்ட ஆயுட்காலமும் கிடைக்கிறது. பாப் பச்சுக்கு கேते हैं, பாபா குழந்தைகளுக்கு கூறுகிறார், மேரே லாட்லே பச்சோ, என்னுடைய தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, ஆயுஷ்வான பவ, வரதானம் கொடுக்கிறார் பாபா, ஆயுஷ்வான பவ. வஹா துமாரி ஆயு, அங்கே உங்களுடைய ஆயுட்காலம் 150 ஆண்டுகள். 180 வயசு வரைக்கும் மரணமே கிடையாது. காலன் சாப்பிட முடியாது. பாப் வர் தேத்தே ஹே தும்கு ஆயுஷ்வான் பன்னாத்தே ஹே, பாபா வந்து நமக்கு வரத்தை கொடுத்து, என்ன வரம் கொடுத்தாரு? ஆயுஷ்வான் பவ என்ற வரத்தை கொடுத்து நம்மை பாபா அமரராக ஆக்குகிறார். அங்கே அகால மரணம் ஏற்படுவதில்லை. வந்து போத் சுக்கி ரேத்தி ஹோ, அங்கே நீங்கள் ரொம்ப சுகமாக இருப்பீங்க. அதனால அந்த உலகத்துக்கே பேர் என்ன? சுகதாமம். நீண்ட ஆயுளும் இருக்கிறது, செல்வமும் நிறைய இருக்கும், சுகமும் நிறைய இருக்கும். கங்கால் சி சிறுதாஜ் பன் ஜாத்தே ஹே, ஏழையாக இருந்த நீங்கள் கிரீடதாரி ஆயிடுறீங்க. துமாரி புத்தி மே ஹே, ஏழையாக இருந்த நீங்கள் கிரீடதாரி ஆகிறீங்கன்னா அதற்கு ஆதாரமாக இருந்தது எது? ஞான பொக்கிஷம் உங்கள் புத்தியில் இருக்கு. பாப் ஆத்தே ஹே தேவி தேவதா தர்ம கி ஸ்தாபனா கர்னே, பாபா வந்திருப்பதே எதற்காக? தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. அந்த தேவதா தர்மம் எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க, பார்க்கலாம். அது எப்படி இருக்கும்? वो तो जरूर छोटा सा झाड़ होगा, அது ஒரு சின்ன மரமாக இருக்கும். वहाँ है ही एक धर्म एक राज्य एक भाषा, அங்கே ஒரு தர்மம் ஒரு ராஜ்யம் ஒரே ஒரு பாஷை தான். उसको ही कहा जाता है विश्व में शांति, அந்த உலகத்தை தான் உலகத்தில் அமைதி என்று சொல்லப்படுகிறது. சாரே விஸ்வமே ஹம் ஹி பாட்டுதாரி, அந்த முழு உலகத்துலேயும் நடிக்க போகிறது யார்? ஆட்சி செய்ய போகிறது யார்? வாழ போகிறது யார்? நம்ம தான். அந்த உலகத்தில் வாழ போகிறது யார்? நம்ம தான். இது உலகத்துக்கு தெரியாது. எந்த உலகத்தில் போய் நம்ம வாழ போகிறோம், எந்த உலகத்தில் வாழறதுக்காக நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம், இது உலகத்தினருக்கு தெரியாது. अगर जानती हो पता है कब से हम पाठ बजाने आए हैं, अभी तुम बच्चों को बाप समझा रहे हैं. ஒருவேளை அறிந்திருந்தால் எப்போ இந்த உலகத்தில் நம்ம நடிப்பு நடிக்க வந்தோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்களே, யாரும் சொல்லலையே. இப்போ குழந்தைகளுக்கு பாபா புரிய வச்சிட்ருக்கிறார். गीत में भी है ना, बाबा से जो मिलता है सो और कोई से नहीं मिलता है. பாடலும் இருக்கிறது. பாபாட்டிருந்து என்ன கிடைக்கின்றதோ அது வேறு யாரிடமிருந்தும் கிடைப்பதில்லை. सारी पृथ्वी आसमान सारे विश्व की राजधानी दे देते हैं. பாபா என்னெல்லாம் கொடுக்குறார்?
முழு இயற்கை, முழு உலகம் எல்லாத்துக்குமே பாபா என்ன பண்ணிடுறார்? பூமி முதல் ஆகாயம் வரை அனைத்தையுமே உங்களுக்கு பாபா என்ன பண்ணுறார்? கொடுத்துட்றார். லக்ஷ்மி நாராயண் விஸ்வக்கே மாலிக்கத்தே. இந்த லக்ஷ்மி நாராயணா விஸ்வத்துக்கே எஜமானர்களாக இருந்தார்கள். ஃபிர் பாத் में जो राजा आदि होते हैं भारत के थे. அடுத்து பிற்பாடு வரக்கூடிய ராஜாக்கள் எல்லாமே பாரத்துக்கு ராஜாக்களாக இருந்தாங்க. உலக ராஜாவா அவங்க இல்லைன்னா நிறைய பிரிவினைகள் ஏற்பட்டுடுது. பாபா கொடுப்பது போல பாடப்பட்டிருக்கிறது, பாபா கொடுப்பது போல வேறு யாருமே கொடுக்க முடியாது. இன்னைக்கு எதை நினச்சி நம்ம பெருமைப்படணும்? எதை முக்கியமாக புரிஞ்சுக்கணும்? பாபா எனக்கு இப்போ என்ன கொடுக்குறார்? ஜென்மத்துக்கு பாபா எனக்கு என்ன கொடுக்குறார்? அவர் கொடுக்குறது என்ன என்பதை நம்ம சிந்தனை பண்ணணும். பாபா சொல்றார், இதெல்லாம் நீங்கள் புரிய வைக்கணும். அப் சம்ஜா கौन सकते हैं? பாபா சொல்கிறதெல்லாம் யாரால் புரிய வைக்க முடியும்? யார் பந்தன் முக்தாக இருக்கிறார்களோ. बाबा के पास जब कोई आते हैं तो बाबा पूछते हैं कितने बच्चे हैं. பாபாவை சந்திப்பதற்கு குழந்தைகள் வந்தார்கள் என்றால் பாபா குழந்தைங்கள்ட்ட கேட்பாராம். என்ன கேட்பாரா? உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? तो कहते 5 बच्चे अपने हैं और 6वां बच्चा शिव बाबा हैं. பதில் என்ன சொல்கிறாங்களா? 5 குழந்தை இருக்குது, 6வது குழந்தை शिव बाबा. அவர் தான் எனக்கு மொதல் குழந்தை, பெரிய குழந்தை, மூத்த மகன் யார்? शिव बाबा. வச்சுட்டிங்களா? அப்படி முதல் குழந்தை, மூத்த குழந்தை யார்? शिव बाबा. அப்படி குழந்தைங்க சொல்கிறாங்க. ஆக நாம் பாபாவுக்கு குழந்தை, அடுத்து பாபா நம்மோட குழந்தை, அவரை நீங்கள் வாரிசாக்கிக்கோங்க. शिव बाबा के बन गए तो फिर शिव बाबा अपना बच्चा बनाए विश्व का मालिक बना देते हैं. நீங்கள் शिव बाबाவோடைய குழந்தை ஆயிட்டீங்கன்னா இந்த शिव बाबा என்ன செய்வார்? அவர் உங்களை தன்னோட குழந்தையாக்கிட்டு உலகத்துக்கே உங்களை என்ன பண்ணிடுவார்? அதிகாரியாக ஆக்கி விடுவார். இந்த லக்ஷ்மி நாராயணர் शिव बाबाவுடைய முழுமையான வாரிசாவார்கள். आगे जन्म में शिव बाबा को सब कुछ दे दिया. இந்த லக்ஷ்மி நாராயணா அவர்களுடைய முற்புறவியில் அவர்களுடைய எல்லாத்தையுமே शिव बाबा को கொடுத்துட்டாங்க. तो वर्षा जरूर बच्चों को मिलना चाहिए. இப்போ குழந்தை அப்படின்னாலே குழந்தைக்கு தான் ஆஸ்தி பெறுவதற்கான உரிமை இருக்குது. அப்போ பாபாவுக்கு குழந்தை ஆயிடுங்க, ஆஸ்திக்கு நீங்கள் என்ன ஆயிடுவீங்க? உரிமையாளர் ஆயிடுவீங்க. பாபா ने कहा मुझे वारिस बनाओ फिर दूसरा कोई नहीं. பாபா என்ன சொல்றார்? என்னை மட்டும் உங்களோட வாரிசு ஆக்கிக்கோங்க, வேற எதுவுமே உங்களுக்கு வேண்டாம். குழந்தைகளும் சொல்றாங்க, பாபா இது எல்லாமே உங்களுடையது, ஆப்கா ஃபிர் ஹமாரா ஹை, உங்களுடையதெல்லாம் எங்களுடையது. அப்படி குழந்தைகள் சொல்றாங்க. आप हमको सारे विश्व की पासाई का वर्षा देते हो क्योंकि तुमको जो कुछ था वो दे दिया. பாபா என்ன சொல்கிறார்? முழு விஸ்வத்துக்குமே குழந்தைகளை பாபா என்ன பண்ணுறார்? முழு உலகத்தினுடைய ராஜ்யத்தையே ஆஸ்தியை கொடுத்துட்றார். ஏன் கொடுக்குறார்? நீங்கள் எல்லாத்தையும் பாபாவுக்கு கொடுத்தீங்க, அதனால் அவர் என்ன பண்ணுறாரு? எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறார். ட்ராமாமே நூந்து தானா? இதெல்லாம் செய்யணும் என்பதும் ட்ராமாவில் பதிவாகி இருக்கல்லவா. அர்ஜுனுக்கு வினாஷ் பி திக்காயா, சதுர்புஜ் பி திக்காயா. அர்ஜுனருக்கு விநாசத்தினுடைய காட்சியும் கிடைத்தது, விநாசத்தையும் பார்த்தார். சதுர்புஜ் அந்த மகாவிஷ்ணுவனுடைய காட்சியும் பார்த்தார். அந்த அர்ஜுன் யாரு? வேறு யாரும் இல்லை. அந்த அர்ஜுனன் யாரு? வேறு யாரும் இல்லை, இவர் தான். யார்? பிரம்மா பாபா தான் அந்த அர்ஜுனன். பிரம்மா பாபா தானே காட்சி பார்த்தாரு, உலக அழிவு காட்சியை. அப்புறம் என்ன பார்த்தாரு? சொர்க்க ராஜ்யத்தை பார்த்தாரு. அடைய வேண்டியதெல்லாம் அடைஞ்சிட்டேன், शिव பாபா தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ शिव பாபாவை என்னுடைய வாரிசையே ஆக்கி கொள்ளக்கூடாது என்று நினைத்து பிரம்மா பாபா தன்னுடைய அனைத்தையுமே शिव பாபாவுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்டார். இது ஒரு வியாபாரம் மாதிரி. நாம் நம்முடையதெல்லாம் அவருக்கு கொடுக்க அவர் என்ன பண்ணுறாரு? முழு உலகத்துக்குமே நம்மளை அதிகாரியாக்க. இது ஒரு வியாபாரம். நல்லா இருக்கு இல்லையா இந்த வியாபாரம்? கபி கோய் சே குछ பூச்சா नहीं है.
பிரம்மா பாபா ஒருபோது யார்ட்டையுமே எதையுமே செய்யலாமா வேண்டாமா, இது நல்லதா கெட்டதா அப்படிலாம் எதுவுமே பாபா கேட்கல, சொல்லலை. இதை கொடுக்க போகிறேன் அப்படின்னும் சொல்லலை. எல்லாமே எப்படி இருந்தது? குப்தமாக இருந்தது. பிரம்மா பாபா செய்தது குப்தமாக இருந்தது. இது குப்த தானம் என்று சொல்லப்படுகிறது. किसको क्या पता इनको क्या हो गया, इन्होंने समझा इनको वैराग आया, शायद सन्यासी बन गया. யாருக்கு என்ன தெரியும் இவருக்கு என்ன ஆயிருக்கு அப்படிங்கிறது? யாருக்கு என்ன தெரியும்? சில பேர் என்ன நினச்சிட்டாங்க, இவருக்கு வைராகி வந்து சன்னியாசி ஆயிட்டாரோ, ஒருவேளை சன்னியாசி ஆயிருப்பாரோ அப்படிலாம் கூட சில பேர் நினைத்ததுண்டு. ये तो बच्चे कहती है 5 बच्चे तो अपनी हैं, बाकी एक बच्चा हम इनको बनाएंगे. குழந்தைகள் என்ன சொல்கிறாங்களா? 5 குழந்தை இருக்குது எங்களுக்கு, ஆனால் இந்த ஒரே ஒரு குழந்தை யார்? சிவ பாபா. இவரை தான் எங்களுடைய மூத்த குழந்தையாக ஆக்கிக்கொள்வோம். इसने भी सब कुछ बाबा के आके रख दिया. பிரம்மா பாபா எல்லாத்தையுமே சிவ பாபாட்ட வச்சுட்டாரு. அதனால நிறைய சேவை என்பது நடைபெற்றது. பாபா பார்த்து நிறைய பேருக்கு தோணுச்சு. அதனால என்ன, இந்த பிரம்மா பாபா செய்கிறத பார்த்து நிறைய பேருக்கு நாமும் செய்யணுங்கிற எண்ணம் ஏற்பட்டது. சப் கர்பாச்சோடு பாகாயே. இல்லை எல்லாரும் என்ன பண்ணினாங்களா, நிறைய பேர் வீடு வாசல் எல்லாம் விட்டுட்டு ஓடி வந்தாங்க. எப்போ அவங்க வீடு வாசலை விட்டு பாபாட்ட ஓடி வர ஆரம்பித்தார்களோ அப்போதான் பிரச்சனைகள் என்பது ஆரம்பமானது. வீடு வாசலை விடுறதுக்கான ஒரு துணிவை வெளிப்படுத்தினாங்க, துணிவோடு வந்தாங்க. சொந்த பந்தம் எல்லாம் இந்த நினைவு வராமல் இருக்கணுங்கிறதுக்காக பாபாவும் பட்டி செய்தாரு, பட்டி வச்சாரு. ஏன்னா ஆத்மா பத்தித்தமாகி இருக்கிறது, அந்த ஆத்மா பாவனமாகணுமே. பாவனமாகணும்னா எப்படி ஆகும்? பாபா நினைவு மூலமாக தான் பாவனமாகும். बाप कहते हैं, बाबा கூறுகிறார், கிரகஸ்த விவகாரமே रहते பவித்ர பனோ. இல்லற குடும்பத்தில் இருந்தாலும் நீங்கள் தூய்மையானவராக ஆகுங்கள். இஸ்பர்ஹி முசிபத் ஆத்தியே. இதில் தான் கஷ்டமே ஏற்படுது. பவித்திரத்தாவை கடைபிடிக்கும் பொழுதுதான் கஷ்டம் என்பது ஏற்படுகிறது. कहते थे ये स्त्री पुरुष की बीच में झगड़ा डालने वाला ज्ञान है. அதனால மனிதர்கள்லாம் பவித்திரத்தாவை கடைபிடிக்க ஆரம்பித்த போது மனிதர்களை என்ன சொல்ல ஆரம்பித்தாங்களா, கணவன் மனைவிக்குள்ள சண்டையை ஏற்படுத்துகிற ஒரு ஞானம் இவங்க சொல்கிறாங்க, அப்படி ஞானமாக இருக்கே அப்படிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. கியூங்கி ஏக்கு பவித்திர பனே. ஏன்னா குடும்பத்தில் ஒருத்தர் தூய்மையை கடைப்பிடிக்கிறாங்க, இன்னொருத்தர் தூய்மையை கடைப்பிடிக்காத பொழுது அங்கே சண்டை சச்சரவு ஏற்படுது. இன் சப்னி மாறி காய். நிறைய பெண் குழந்தைகள், நிறைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் அடி வாங்கினாங்க. எதுக்கு அடி வாங்கினாங்க? பகவானுடைய கட்டளையை கடைப்பிடிச்சதுக்காக அடி வாங்கினாங்க. क्योंकि अचानक नई बात हुई ना. ஏன்னா திடீர்னு ஒரு புது விஷயம் சொல்லப்பட்டிருக்கு உலகத்தில். இல்லறத்தில் இருந்து கொண்டே தூய்மையை கடைப்பிடிங்கன்னு ஒரு புது விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதை கடைப்பிடிக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லாருக்குள்ளேயும் பிரச்சனைகள் என்பது வரும். எல்லாரும் ஆச்சரியப்பட ஆரம்பித்தாங்க. ये क्या हुआ, इतने सब भागते हैं, என்ன ஆகிப்போச்சு, இவ்வளோ பேர் அங்கே ஓடுறாங்களே, இவ்வளோ பேர் அங்கே போகிறாங்களே. மனுஷி மே சமஜ் தோ நஹீ ஹை. ஏன் போகிறாங்க, எதற்கு போகிறாங்க என்பது மனிதர்களுக்கு புரியவில்லை. இட்னா கேட்டுட்டு குய் தாக்கத்தை. ஆனால் இவ்வளோ சொன்னாங்களா, என்ன சொன்னாங்களா, ஏதோ சக்தி இருக்குது, ஏதோ சக்தி இவங்கள இழுத்துட்டு போகுது, ஏதோ ஒன்று அடையிறாங்க இவங்க, அது சொல்லி தானே ஆகணும். ऐसा तो कभी हुआ नहीं जो अपना घर बार छोड़ भागे. இப்படி ஒருபோதும் இவங்க எங்கேயுமே இப்படி ஓடுனது இல்லையே. இவங்க இப்படி ஓடுறாங்கன்னா ஏதோ சக்தி அங்கே இருக்குது, அதை அடையிறதுக்காக தான் போகிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ட்ராமாமே சப் சரித்திர சிவ பாபா கே ஹே. ட்ராமாவில் இது எல்லாமே சிவபாபாவுடைய சரித்திரம் நடக்கணுங்கிறது ட்ராமாவில் இருக்குது. कोई हाथ खाली भागे ये भी खेल है. சில பேர் வெறும் கையோடு பாபாட்ட ஓடி வந்தாங்க. பாபா கிடைச்சா போதும். ஏன்னா அவ்வளோ பிரச்சனை குடும்பத்தில், எதையும் கேட்க முடியாது, எதையும் வாங்க முடியாது, எதையும் எடுத்துகிட்டு போக முடியாது.
தப்பிச்சா போதுன்னு என்ன ஆயிட்டாங்க, பாபா இப்போ அடைஞ்சிடணுங்கிறதுக்கு தப்பிச்சா போதுன்னு வெறுக்கையோட ஓடி வந்தாங்க. இதெல்லாம் கூட ஒரு விளையாட்டானது ட்ராமாவில் பதிவாகி இருக்கிறது. வேறு எந்த ஞாபகம் வரல, பாபா ஞாபகம் மட்டும்தான் இருந்துச்சு. அப்படி பாபா நினைக்கிறதுக்காக தான் அப்படி ஓடி வந்தாங்க. ஆத்மா को भी याद की यात्रा से पवित्र बनाना है. ஆத்மாவை நினைவு யாத்திரை மூலமாகத்தான் பவித்திரமானதாக ஆக்க வேண்டும். தபி பவித்திர ஆத்மாவை வாபஸ் जा सकती है. ஆத்மா பவித்திரமானதால் வாபஸ் வீட்டுக்கு செல்ல முடியும். சொர்க்கமே அபவித்திர ஆத்மா தோ ஜா ந சகே. சொர்க்கத்திற்கு அபவித்திரமான ஆத்மா போக முடியாது, நியமமும் இல்லை. முக்திதாமி பவித்திர ஹீ சாயே. முக்திதாமம் செல்வதற்கும் பவித்திர ஆத்மா தான் செல்ல முடியும். பவித்திர பன்ने में ही कितने विघ्न पड़ते हैं. ஆனால் தூய்மை நிலை அடையிறதுக்கும் எவ்வளவு தடை ஏற்படுது. आगे कुछ सत्संग आदि में जाने के लिए रुकावट थोड़ी होती थी, कहाँ भी चले जाते थे. பொதுவாக ஒரு காலத்தில் சத்சங்க போகிறதுக்கெல்லாம் யாரா தடை பண்ணுவாங்களா என்ன, தடை போட்டாங்களா என்ன, இல்லை சத்சங்கத்துக்கு யார் எங்கேனாலும் போகலாம், அப்படி தான் இருந்தது. ஆனால் இங்கே வரத்துக்கு தடை விதிக்கிறாங்க அப்படின்னா காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், பவித்திரதாவை கடைபிடிப்பதால் அங்கே போகக்கூடாது, எங்கே வேணா போங்க, அங்கே போகாதீங்க அப்படின்னு தடை போடுறாங்க. ஏதோ சமஸ்தே ஹே. ஆனால் நாம் இதை புரிஞ்சிட்ருக்கோம் இல்லையா? பவித்திர ஆகாமல் வாபஸ் வீட்டுக்கு போக முடியாது. தர்மராஜ் துவாரா சஜாயம் காணே படுங்கே. தூய்மை நிலை அடையவில்லை என்றால் ஆத்மா தர்மராஜர் மூலமாக தண்டனையை அடைய வேண்டியதாக இருக்கும். அப்படி தண்டனை அடையக்கூடிய ஆத்மாக்கு பலன் எவ்வளோ கிடைக்கும்? ஒரு ரொட்டி துண்டு அளவு போல தான் பலனானது கிடைக்கும், நல்ல பதவி கிடைக்காது. இஸ் சமஜ் கி பாத் ஹே. இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். बाप कहते हैं मीठी बच्चों तुमको हमारे पास आना है. பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே நீங்கள் என்னிடம் வர வேண்டும். ये पुराना शरीर छोड़ पवित्र आत्मा बन आना है. நீங்கள் என்கிட்ட வரணும், நீங்களாம் என்கிட்ட வரணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் வரணும் அப்படின்னா இந்த பழைய சரீரத்தை விட்டுட்டு பவித்திர ஆத்மா ஆயிட்டு வாங்க. பவித்திர ஆத்மானாதான் என்னிடம் நீங்கள் வர முடியும், என்னுடைய வீட்டிற்கு வர முடியும். फिर जब 5 तत्व सतो प्रधान नहीं हो जाएंगे. எப்போ 5 தத்துவங்களும் சத்தோ பிரதானமாக புதிதாக ஆகிவிடுகிறது, தப் தும்கு ஷரீர் நெய் சத்தோ பிரதான் மிலேங்கே. அப்போ உங்களுக்கு புது ஷரீரம், சத்தோ பிரதானமான ஷரீரமானது கிடைக்கும். சாரி உத்தல் பாதல் ஹோ நெய் பன் ஜாயேங்கே. பூமி எல்லாமே என்ன ஆயிடுங்கிறார் பாபா, தத்துவங்கள் பூமி எல்லாமே புதிதாக ஆகிவிடும். உங்கள் ஆத்மா தூய்மை நிலை அடைஞ்ச பிறகு எல்லாமே என்ன ஆயிடுமா, புதிதாக ஆகிவிடும். जैसे बाबा इनमें आकर बैठते हैं वैसे आत्मा भी अगर कोई तकलीफ गर्भ महल में जाकर बैठेगी. எப்படி சிவபாபா இவருக்குள்ளே வந்து உட்காந்துருக்கார். யாருக்குள்ள? பிரம்மா பாபாவோட சரீரத்துக்குள்ளே வந்து உட்காந்துருக்கார். அவருக்கு எதுவும் கஷ்டம் இருக்குதா வந்து உட்கார்றதுக்கு? இல்லை. நான் வந்து உட்காந்துருக்கேன்னு புரிய வைக்கிற போது அதை புரிஞ்சுக்கிறதுக்கு மனுஷனுக்கு தான் கஷ்டமாக இருக்கே தவிர சிவபாபா பிரம்மா பாபா சரீரத்தில் வருதோ போகிறதோ அவருக்கு கஷ்டம் இல்லை. அதே போல் ஆத்மா எந்த கஷ்டமும் இல்லாமல், நல்லா புரிஞ்சுக்கணும், அதே போல் ஆத்மா எந்த கஷ்டமும் இல்லாமல் கர்ப்ப மாளிகையில் போய் பிரவேசிக்கும். சத்தியுகத்தில் எப்போ பிரவேசம் ஆகிடும், கர்ப்ப மாளிகையில் போய் ஆத்மா பிரவேசம் ஆகிடும். எப்போ டைம் வருதோ அப்போ ஆத்மா இந்த உலகத்துல வந்து ஜென்மம் எடுக்கும். ஜென்மம் எடுக்கிறது கூட எப்படி ஜென்மம் எடுக்குமா? எப்படி பிறப்பாங்களாங்க? ஒரு லைட் வெளிச்சம் மினுக்குன்னு வர மாதிரி இருக்குமா, அவ்வளோதான். புது ஜென்மா ஆத்மா எடுத்துரும். ஏன்னா ஆத்மா பவித்திரமாக இருக்கு இல்லையா, அதனால் அதை பிறப்பெடுக்கிறதுக்கு எந்த விதமான கஷ்டம் என்பது இருக்காது. இவை அனைத்துமே டிராமாவில் பதிவாகி இருக்கிறது. நல்லது. मीठी मीठी सिकलते बच्चों प्रीत
माँ पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते। रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते। धारणा के लिए मुख्य असर। फर्स्ट पॉइंट, आत्मा को पावन बनाने के लिए ஏகாந்த की भट्टी में रहना है. ஆத்மாவை தூய்மையாக்குவதற்கு ஏகாந்தத்தினுடைய பட்டியில் அமர வேண்டும். எந்த நினைவு இல்லாம ஒருத்தருடைய நினைவில் இருக்க வேண்டும். एक बाप की सिवाय दूसरा कोई भी मित्र संबंधी याद न आए. ஒரு பாபா தவிர வேறு எந்த சொந்த பந்தத்தோட நினைவு வர வேண்டாம். ரெண்டாவது பாயிண்ட், बुद्धि में सारा ज्ञान रख, बंधन मुक्त बन, दूसरों की सर्विस करनी है. புத்தியில் முழு ஞானத்தையும் வைத்து பந்தன் முக்தாகி பிறருக்கு சேவை செய்ய வேண்டும். பாப் से सच्चा सौदा करना है. பாபாவிடம் உண்மையான வியாபாரம் செய்ய வேண்டும். जैसी बाप ने सब कुछ गुप्त किया ऐसे गुप्त दान करना है. எப்படி பாபா அனைத்தையும் குப்தமாக செய்தார் அதே போன்று गुप्त दानम செய்ய வேண்டும். वरदानम, माया की विकराल रूप की खेल को साक्षी होकर देखने वाले माया जीत भव. மாயாவுடைய பயங்கரமான ரூபத்தினுடைய விளையாட்டை சாட்சியிட்டு பார்க்கக்கூடிய மாயாவை வென்றவராக ஆகுங்கள். माया को वेलकम करने वाले उसकी विकराल रूप को देखकर घबराते नहीं. மாயாவை வரவேற்பு செய்யக்கூடியவர்கள் மாயாவுடைய கடுமையான அந்த பயங்கரமான ரூபத்தை பார்த்து பயப்பட மாட்டார்கள். சாட்சி ஹோக்கர் கேல் देखने से मजा आता है. மாயாவுடைய பயங்கரமான அந்த விளையாட்டை சாட்சி நிலையில் இருந்து பார்க்கும்போது அது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். क्योंकि माया बाहर से शेर का रूप है. சாட்சியிட்டு அப்படி மாயாவை பாருங்க, யாரோட பலம் அதிகம்னு. சர்வசக்திவான் பாபாவுடைய குழந்தையாக எனக்கு பலம் அதிகமா இல்லை அந்த மாயாவுக்கு பலம் அதிகமா பாருங்க. மாயா வெளி ரூபத்தில் தான் சிங்க ரூபமாக தெரிகிறது. தோற்றத்தில் அது எப்படி தெரியுதா? சிங்கமாக தெரிகிறது. ஆனால் அந்த மாயாவின் இடத்தில் பூனையை போன்ற அளவு கூட சக்தி கிடையாது. ஒரு பூனைட்டு இருக்கிற சக்தி கூட அதுக்கு கிடையாது. பூனையா பாருங்கிறார் பாபா. சிறப் கபராக்கர் உசி படா பனா தேத்தி ஹோ. எனக்கு மாயா வந்துருச்சு, எனக்கு மாயா வந்துருச்சுன்னு நினைச்சு பயந்து பயந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த மாயாவை பூனையை சிங்கம் போல பெரிய சிங்கமாக ஆக்கி விடுகிறீர்கள். கியா கரும் கேசி யோகா, என்ன செய்யறது? இதெல்லாம் எப்படி நடக்கும்? இப்படி நினைக்க அதனோட ரூபம் பெருசாயிட்டே போதும். லேக்கின் ஆனால் ये पाठ याद रखो. ஆனால் என்ன? இந்த பாடத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். जो हो रहा है वो अच्छा, என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அது நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. जो होने वाला है वो और अच्छा, என்ன நடக்க போகின்றதோ அது இப்போ நடப்பதை விட நன்றாகவே நடக்கும். இந்த பாடத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சாட்சியாயிட்டு விளையாட்ட பாருங்க. இது ரெண்டும் செய்தீங்க அப்படின்னா மாயாவை வெற்றி அடைந்து விடலாம். ஸ்லோகன், जो सहनशील है वो किसी की भाव स्वभाव में जलती नहीं. व्यर्थ बातों को एक कान से सुन दूसरे से निकाल देते हैं. யார் நல்ல சகிப்பு தன்மை கொண்டவர்களோ எதையுமே சகித்து கொண்டு தனக்குள் கரைத்து கொள்கிறார்களோ அவர்கள் யாருடைய சுபாவத்தினால் எரிந்து போவது கிடையாது. வீணான விஷயத்தை ஒரு காதுல கேட்டு இன்னொரு காது வழியா வெளியேற்றிடுவாங்க. நல்லது, அழகான பாயிண்ட்ஸ் பாபா கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கு அவ்யக்த சமிங்கை
ராஜா का अर्थ ही है दाता. राजा அப்படினாலே அர்த்தம் வல்லல். अगर हद की इच्छा व प्राप्ति की उत्पत्ति है, वो राजा की बजाय मांगने वाला बन जाते हैं. ஒருவேளை எல்லைக்குட்பட்ட ஆசை இருக்கிறது, பிராப்தி வேண்டும் என்ற எண்ணம் உருவாகிறது என்றால் அவர்கள் ராஜா ஆகுவதற்கு பதிலாக கேட்கக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். ஆசை இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆப் தாத்தா கி பச்சி ஹோ. பாபா என்ன நினைப்படுத்துறார்? நீங்க யார் தெரியுமா? நீங்களோ வல்லலோட குழந்தை. சர்வ கஜானோசி சம்பன சிரேஷ்ட ஆத்மாய் ஹோ. எல்லா பொக்கிஷங்களிலும் நிறைந்திருக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்கள் நீங்க. சம்பனக்கு நிஷானியே, நீங்க எல்லாத்துலேயும் நிறைந்திருக்கக்கூடிய ஆத்மா. நிறைந்திருக்கிற ஆத்மாவின் அடையாளம் என்ன? அகண்ட மகாதானி. அவங்க அகண்டம் தொடர்ந்து இடைவிடாது தானம் செய்து கொண்டே இருப்பார்கள். तो एक सेकंड भी दान देने के बिना रह नहीं सकते. அகண்ட மகாதானியால் ஒரு நொடி கூட தானம் செய்யாமல் அவர்களால் இருக்க முடியாது. அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க? வள்ளல் ஆயிட்டு கொடுக்கக்கூடியவராக இருங்க. எல்லைக்குட்பட்ட ஆசைகளை வெற்றி அடைஞ்சிருங்க. நல்லது. முழு சொத்து வாங்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிற 2 பாயிண்ட் பாபா எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 2 பாயிண்ட்டையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்து பாபாவை தன்னுடைய வாரிசாக்கிக்கணும். மூத்த குழந்தை, முதல் குழந்தை, முக்கியமான குழந்தை யார்? பாபா. பிரம்மா பாபா எப்படி அனைத்தையுமே பாபாவுக்கு அர்ப்பணம் செஞ்சார், அதே போல் அந்த அர்ப்பணம் செய்யும்போது என்ன ஆகுது? நமக்கு ரிட்டன் பல மடங்கு கிடைக்கிறது. ஸோ இது ஒரு வியாபாரம். இந்த நல்ல வியாபாரம் செய்கிறதுக்கு கற்றுக்குங்கன்னு சொல்கிறார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி. हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला. हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला. सोचो भला करो भला, सोचो भला करो भला. जो होता अच्छा होता है, सब में है अच्छाई. सुंदरतम ये खेल बना है, ध्यान से खेलो भाई. जो होता अच्छा होता है, सब में है अच्छाई. सुंदरतम ये खेल बना है, ध्यान से खेलो भाई. दोष न देना किसको प्यारे, हुआ भले का भला. दोष न देना किसको प्यारे, हुआ भले का भला. सोचो भला करो भला, सोचो भला करो भला.
संग परिवार है अपना, कोई नहीं है पराया। जैसी नजर से देखा हमने वैसा इसको पाया। सागर मंथन करके मन का अमृत है निकला। सागर मंथन करके मन का अमृत है निकला। सोचो भला करो भला, सोचो भला करो भला। नेकी कर दरिया में डालो, वैर न मन में पालो। ले पतवार शुभ चिंतन का, डूबती नाव संभालो। नेकी कर दरिया में डालो, वैर न मन में पालो। ले पतवार शुभ चिंतन का, डूबती नाव संभालो। मन को मंगल मार्ग पे लाना सबसे बड़ी है कला। मन को मंगल मार्ग पे लाना सबसे बड़ी है कला। सोचो भला करो भला, सोचो भला करो भला। हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला। हमको हमारे बाबा से प्यारा मंत्र मिला। सोचो भला करो भला, सोचो भला करो भला। सोचो भला करो भला, सोचो भला करो भला। மற்றவங்களை குறை சொல்லாதீங்க. மகிழ்ச்சியா இருக்கிறதும் இல்லாம இருக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. Do not blame others. To be happy or not is your choice.